அவங்க எங்கள் அப்பா வயசு. ஆனால் அந்த பர்சனு என்னை அப்படி பார்க்கவே மாட்டா. ஒரு பர்சனு இவ்வளோ பெரிய தொப்பை அவருக்கு, அவன் பேர் நம்மளெல்லாம் போட்டு அவர் மட்டும் தான் பார்ப்பாங்க. அதுக்காக நான் போயிருக்கிறேன். என்ன நடிக்க வைப்பாங்க அந்த டைரக்டர் என்ன எனக்கு வாயில் வார்த்தையே வருதில்ல, அந்த லெவலுக்கு என்னை டார்ச்சர் பண்ணாங்க. இங்கே இருக்கிற எல்லா நடிகர் சொல்லுவாங்க நான் பண்ணல. நம்ம மாதிரி ஆர்டிஸ்ட்டுக்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்குதுன்னா யோசனை செய்யுங்க, அவங்க எல்லாம் வேறு லெவலுக்கு இன்னும் ரொம்ப கஷ்டம் இருக்கும். ஆஸ் அ லேடி அசிஸ்டன்ட் டைரக்டர் வேலை செஞ்சால் கூட அவங்களுக்கு கூட நிறைய இருக்குது. தே ஆல்சோ ஹாவ் டு ஸ்லீப். கண்ணெதிரை தோன்றினால் தமிழ் சீரியல் கூட பண்ணேன். அந்த டைரக்டர் பற்றி நான் சொல்லே ஆகணும். ஆர்ஆர் கார்த்திகேயன். இப்போ கூட நீங்கள் போய் பாருங்கள், ப்ரௌஸ் பண்ணி. ஸ்ட்ராங் பாடினா இவ்வளோ பேர்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா ஸ்ட்ராங் பாடி வேணும். தப்பாக எடுத்துக்காதீங்க. டெய்லி யாராவது யூஸ் பண்ணிட்டே இருப்பாங்களா? ஆமாம், நான் தியேட்டர் ஆர்டிஸ்டாக கூட போனேன். அங்கே ட்ராமாவுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பர்சன், அவங்க வாசுதேவ் மூர்த்தின்ட்டு. அவங்க எங்கள் அப்பா வயசு. ஆனால் அந்த பர்சனு என்னை அப்படி பார்க்கவே மாட்டா. பொயம்ஸ் எழுதுறது, கவிதை எழுதி எனக்கு வாட்ஸ்அப்பில் போடுறது. அவர் எனக்கு குரு மாதிரி நாம் நினைப்போம். ஆனால் அவங்க எங்களை வேறு மாதிரி நினைப்பாங்க. நீ இப்படி அப்படின்ட்டு வரிகள் எழுதி போடுறது வாட்ஸ்அப்பில். நான் சரி வயசாக இருக்குது, நாம் என்ன அவங்க கூட ஏதோ நான் அப்படியே சிரிச்சுக்கினே நாம் போயிடுவோம். ஆனால் அவங்க மனசில் சிரிச்சுக்குன்னு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோன்ட்டு நினச்சிக்கின்னு இன்னும் ஜாஸ்தி பண்ணுவாங்க. திரும்பி இப்போ சிரிச்சாலும் சரி மலுப்பினாலும் நம்ம அந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் எப்படின்னா, சரி விடு கண்டுக்கிறது இல்லை, சீரியஸாக எடுத்துக்க மாட்டேன். சரி விடு, நம்ம எதுக்கு வந்திருக்கிறோம் ஆக்ட் பண்ணுறதுக்கு, வை வி ஹாவ் டு இன்டர்ஃபியர் இன் தட் கைண்ட். அவங்க அப்படி இருந்தால் அவங்களுக்கு எனக்கு என்ன, நான் ஆக்ட் பண்ணிவிட்டு போகிறேன் அன்ட்டு நான் ரொம்ப இந்த மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணி அவாய்ட் பண்ணிவிடுவேன். ஆனால் விடமாட்டாங்க. கடைசி வரைக்கும் அவங்க என்ன எங்களை நினைக்கிறாங்க அப்படியே மெசேஜே அப்படியே வரும். ஒரு நாள் நான் சொல்லிட்டேன், சார் என்ன தான் இருந்தால் கூட நீங்கள் உங்கள் ஒய்ஃப்கிட்டேயோ உங்கள் பொண்ணுக்கோ யாராவது இந்த மாதிரி பண்ணால் நீங்கள் பார்த்துட்டு சும்மா இருப்பீங்களா? நானுன்ட்டு எவ்வளோ நாள் தான் சும்மா இருக்கிறது. உங்கள் வயசுக்கு நீங்கள் பண்ணுறது சரியாக இருக்கா? நான் சும்மா இருக்கிறேன்ட்டு நீங்கள் இப்படி பண்ணலாமா அன்ட்டு கேட்டேன். இல்லைம்மா நீ மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கினேன்ட்டு என் மேலே பழி. திரும்பி நீ தப்பாக புரிஞ்சுக்கின. அப்போ நீ எனக்கு என் கண்ணு சரியில்லையா, உன் கண்ணு சரியில்லையா? அப்போது நான் உன்னை எப்படி பார்க்குற, ஒரு குரு ஒரு அப்பா அந்த ஸ்தானத்தில் வச்சுருக்கிறேன். நான் அன்றைக்கிலேருந்து அப்படி தான் சிரித்து பேசினா தப்புன்ட்டு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் நான் என்ன செய்கிறேன், சரி இது நம்ம சீரியஸாக எடுத்துக்கக்கூடாதுன்ட்டு சிரிச்சுக்குன்னு நான் போயிடுறேன். அது நீ அட்வான்டேஜாக எடுத்துக்கினே நீ அதே வேலையாக நீ இருந்தா, அப்போது அடுத்து ஃபேஸு காட்டுற வரைக்கும் சரி. அப்போ காட்டின பிறகு இப்போ ஒரு மெசேஜ் வருது பாருங்கள், இதுதான் ரியாலிட்டி. அதனால ஒட்டு மொத்தமாக வேணான்னு ஒதுக்கி எப்படி இருந்தால் கூட நம்ம மேலே தான் வருது, நாம தான் சரியில்லைன்ட்டு அவங்க டிசைட் பண்ணாங்க. ஒரு பர்சனு இவ்வளோ பெரிய தொப்பை அவருக்கு, அவன் பேர் சாகர்ட்டு, கனடாவில் வெறும் ஃபிலிம்ஸ் எடுக்கிறது தான். ஆனால் வீட்டில் உக்காந்து அவங்க மட்டும் பார்ப்பாங்க, நம்மளெல்லாம் போட்டு அவர் மட்டும் தான் பார்ப்பாங்க. அதுக்காக நான் போயிருக்கிறேன். என்ன நடிக்க வைப்பாங்க? மதர் ரோல் கான்ஸ்டன்ட், எனக்கு ஃபிக்ஸ், எப்போவுமே மதர் ரோல். அந்த படத்தில் அவங்க என்னை பார்த்து ஒரு 2-3 ஃபிலிம் நான் நடித்தேன். ஒரு நாள் வேலண்டைன்ஸ் டே எனக்கு கால் பண்ணிவிட்டுமா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா நீ ஆக்ட் பண்ணுறதெல்லாம், ரொம்ப எனக்கு நீ என்னால் என்னோடய ஃபேவரட் ஆக்டர் ஆகிட்ட, அதனால தான் நான் எல்லா ஃபிலிமில் நீயே தான் அம்மாவை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஆக்சுவலி நான் ப்ரப்போஸ் பண்ணுறேன் இன்னைக்கு, ஐ லவ் யூன்ட்டு சொன்னாங்க. நான் சொன்னேன், சார் உங்கள் வயசு என்ன, என் வயசு என்ன, நான் என்ன ஒரு ஆர்டிஸ்ட் சார், நான் இந்த மாதிரி எல்லாம் நான் ப்ரப்போசல் எல்லாம் நான் யாருமே பண்ணதில்லை, வேலண்டைன்ஸ் டேயில் பண்ணுறேம்மா, யாருக்குமே பண்ணதில்லை, உனக்கு பண்ணுறேன்ட்டு. நான் சொன்னேன், சார் இந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு தெரியும் என்னை பற்றி, நீங்கள் 3-4 ஃபிலிம் வாய்ப்பு கொடுத்துருக்குறீங்க,
நான் பண்ணியிருக்கிறேன். ஆனால் என்ன நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சு தானே நான் வந்திருக்கிறேன், எப்போவாவது நான் அந்த மாதிரி உங்கள்கிட்ட நடந்துருக்கிறேனான்னு சொல்லிட்டு, அப்படியாம்மா சரிம்மா தப்பாயிடுச்சு சாரின்ட்டு ஒரு வாய்ஸ் நோட்டு போட்டு அமுச்சிட்டாங்க. அப்புறமா வரவே இல்லை இந்த பக்கம். அவ்வளோதான். ஒரு 1000 rupees 500க்காக நம்ம இவ்வளோ எல்லாம் ஹியூமிலியேஷன், எல்லாருமே நம்மளை தப்பாகவே பார்க்குறாங்க. நம்ம இந்த மாதிரி இப்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன், எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்குறீங்க இது சொல்கிறதுக்கு. ஆனால் நார்மலாக யாருக்கே தெரியாது இந்த உள்ள என்ன நடக்குதுன்ட்டு. பார்த்தா ஓ நல்லா இவங்களுக்கு சம்பாதிக்கிறாங்க, நல்லா ஃபிலிமில் எல்லாம் பண்ணுறாங்க, இன்னும் அடுத்தடுத்து என்ன ப்ராஜெக்ட்னு கேட்டுனே இருப்பாங்க. ஆனால் யார் தெரியும் இந்த மாதிரியெல்லாம் நம்ம உள்ள இவ்வளோ. நான் கூட வெளியிலேருந்து இப்படி தான் நினச்சின்னு இருந்தேன், ஓ இப்படியெல்லாம் இருக்கும் கஷ்டப்பட்டு, எல்லா ஆர்டிஸ்ட் எல்லாம் கஷ்டப்பட்டுன்னு நினச்சேன். நான் கஷ்டப்பட்டுன்னா இந்த மாதிரி தான் கஷ்டம் அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி கஷ்டப்பட்டு வாழி சாகிறத விட நல்லா வாழ்ந்து நாமளே லைஃபு லீட் பண்ணலாம், அதில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. இந்த ஃபேம் நேமுக்காக நாம் போய் யாரோ கையில் சிக்கி அந்த மாதிரி வாழ்கிறத விட நம்ம மனசு சோலுக்கு நம்ம திருப்தியாக வாழ்ந்தால் அதுதான் நான் ஐ லேர்ன்ட் அ லெசன். நீங்கள் இருக்கும் பொழுதே சமகாலத்தில் பேரலெல்லாம் சில பேர்லாம் வந்திருப்பாங்க. ஆமாம். அவங்க எந்த அளவு சீரழிக்கப்பட்டாங்க, பேர் குறிப்பிட வேணாம், அது மாதிரி தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க. ஆனால் நான் தான் சர்வைவ் ஆனேன். அவங்களாம் எல்லாரும் விட்டுட்டாங்க. யாருமே முடியாது இந்த ஃபீல்டு. அந்த என்னோட கன்னடா ஃபிலிம் கூட எந்த ரிலீஸ் ஆச்சு, அந்த டைரக்டர் எனக்கு வாயில் வார்த்தையே வருதில்லை, அந்த லெவலுக்கு என்னை டார்ச்சர் பண்ணாங்க. யார் பண்ணீங்க நீங்கள்? அங்கே கூட அம்மா ரோல் தான். அம்மா கேரக்டர், அதாவது யார் ஹீரோவுக்கு அம்மா. ஸோ அது பெரிய ரோல் தானே? பெரிய ரோல் நாம் நினைக்கிறோம். ஆனால் அங்கே பார்த்தா அப்போ தான் தெரியுது அது சின்னம்மா நீ தான் ஃபஸ்ட்டு ஹீரோயின்மா. அந்த டைரக்டர் சொல்கிறது, நீ தாம்மா ஃபஸ்ட்டு ஹீரோயின் இந்த ஃபிலிமில், அப்படி எனக்கு சொல்கிறது, நான் பூஸ்ட் பண்ணுறது, நீ பண்ணு, அப்புறமா தான் ஹீரோயினே அப்புறமா தான் என்ன நான் போன பிறகு தான் அவள் ஹீரோயின்னுட்டு சொல்லிட்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. ஆனால் எல்லாரும் பேர் போடுவாங்க, என் பேர் மட்டும் வரல, இப்போ வரைக்கும் வரல. அந்த ஃபிலிமில் என் பேர் இருக்கா கூட எனக்கு தெரியாது. ஆனால் நான் ப்ராமினென்ட் ரோல் தான் அதில். நான் ஒரு காமன் மேனு, துப்பாக்கி கொடுத்துட்டு இப்படி ஆக்ட் பண்ணு, இப்படி நடந்து வான்னா பண்ண முடியுமா? அது லேடியா நான் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ட்ரைனிங் இருக்கா துப்பாக்கி வச்சுக்கின்னு இப்போ நடக்கிறது? ஆனால் நம்ம பண்ணுவோம். இங்கேருந்து அந்த லெவலுக்கு ஏறணும், குதிக்கணும், வீழணும், இந்த மாதிரி எல்லாம் ஆக்ட் பண்ணிட்டேன் நான். கொஞ்சம் கூட ப்ராப்ளம் இல்லை, எல்லாம் பண்ணிட்டேன். அப்படியே செத்து போயிடுறேன் அந்த துப்பாக்கினால். நானே இதாகிடுது ஆக்சிடெண்ட்டாக. அந்த இது பார்த்துட்டு அந்த பையன், சின்ன பையன் 10 years ஓல்டு, அவன் ஹீரோ. அவனுக்கு மூவி பேர் தைரியம் சர்வத்திர சாதனம்ன்ட்டு, டிஎஸ்எஸ்ன்ட்டு ஷார்ட்டாக போட்டாலே வந்துடும் அந்த ஃபிலிமு. ஸோ அந்த ஃபிலிமில் நான் அந்த பையன் ட்ராமா ஆகிடுறது, அவனுக்கு அம்மா அப்படி சாகுறது, அந்த துப்பாக்கி பார்த்தாலே அவனுக்கு ஓடுவான் வெளியில். அவனுக்கு தைரியமே இல்லை. அந்த தைரியம் சர்வத்திர சாதன மீனிங்கே அந்த ஃபிலிமில் அதனால தான் வருது. அம்மா செத்து போன பிறகு தான் அவனுக்கு அது ஒரு ட்ராமா ஆகி கடைசி வரைக்கும் என் ஃபோட்டோ இருக்கும், என்னோடய ஃப்ளாஷ்பேக் வந்துகிட்டே இருக்கும். ஆனால் அந்த ஃபிலிமில் அந்த டைரக்டருக்கு நான் வேண்டாத ரோல் பண்ணுற வரைக்கும் தான். அப்புறமா நீ தேவையே இல்லை, ஏதோ ஒரு யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி நம்மளை கடைசியில். ஏன்னா பிகாஸ் நோ அட்ஜஸ்ட்மெண்ட், நோ காம்ப்ரமைஸ், அவ்வளோதான். இல்ல படத்துல ரொம்ப முக்கியமான கேரக்டர் கடைசி ஹீரோயின்னு சொல்லிட்டு இல்ல ஹீரோக்கே பாத்தீங்கன்னா இது ஒரு படத்துல ஒரு மைய கருதானே கதை. ஆமா, அந்த கதையில இது ரொம்ப முக்கியமான ஆனா உங்க பேரு கார்ட்ல வரலையோ ஸ்கிரீன்ல வரலையோ இது வரைக்கும் காட்டல. நான் யாருன்ட்டு கூட காட்டல, இன்ட்ரோடக்ஷன்ட்டு கூட இல்லை எனக்கு. பிகாஸ் ஐ டிடன்ட் கோ த்ரூ தட் ஃபேஸ். என்னென்னா நானே போய் வாலண்டரியா சார் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்காக எனக்கு ரொம்ப நன்றி சார்ன்ட்டு கை கொடுத்தா கூட இஸ் நாட் வரிடு. அவன் ஃபிலிம் பற்றி அவன் யோசிக்கிற, அவ்வளோதான். அப்புறமா நான் எதுவுமே அந்த மாதிரி போகல, இல்லை தேவையில்லை.
நான் அன்னைக்குன்ட்டு நல்லா ஹீரோயினை விட நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கின்னு போனேன், இவனுக்கு காட்டணுன்ட்டு தான். ஏன்னா இவன் சான்ஸ் கொடுத்தா என்ன கொடுக்கல, நான் இவ்வளோ வாட்டி நான் கேட்டிருக்கிறேன். அதில் நான் சொன்னேன், சார் என்னோட பேக்ரவுண்டு தர்ஷன் ஆக்டர் இப்போது நியூஸில் இருக்கிறாங்கல்ல, அவங்களோட கசின் நான். இங்கே தமிழ்நாட்டில் எப்படி அஜித்து அப்புறமா விஜய் சார் இருக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி லெவல் தர்ஷன் அங்கே. ஆனால் நான் அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் எடுத்துன்னு நான் வரல இண்டஸ்ட்ரியில். ஏன்னா நாம் கஷ்டப்பட்டு அவங்க எப்படி கஷ்டப்பட்டு அவங்க வந்திருக்கிறாங்க, அதே மாதிரி நாம் கஷ்டப்பட்டு நாம் போகலாம். அப்போ கூட அந்த டைரக்டருக்கு ஸ்பெசிஃபை பண்ணேன், சார் நான் தர்ஷனோட கசின்னு. அப்போ கூட அவன் அப்படியாம்மா, ஓகே சரிம்மா, அவ்வளோதான். அதுக்கு மேலே அவன் ஓப்பன் அப்பே ஆகல அந்த சார். அப்படியே வாய்ப்பு கொடுத்தா அவ்வளோதான். அதை ஒரு ஈவன் ஹீ இஸ் ஆல்சோ டூயிங் அ பைலட் மூவி தான். அவன் ஃபிலமே ஒரு பைலட் மூவி தான் அது. ஆனால் என்னென்னா ஹீ வாண்ட்ஸ் டு, அது எல்லா மனசில் அது இருக்குது. தே வாண்ட் டு மேக் யூஸ் ஆஃப் உமன். ஒரு ஃபீமேல் ஆர்டிஸ்ட்னா இப்படி தான். இவங்க கெத்தா இருந்தால் அது முடியாது, இங்கெல்லாம் நடக்காது. அந்த மாதிரி பண்ணி எங்களை சப்ரெஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இப்போ நீங்கள் யார்ட்டையாவது இப்போ இங்கே சொல்கிற மாதிரி உங்கள் இண்டஸ்ட்ரியில் இவங்க உங்கள்கிட்ட சொன்னால் ஏதாவது நியாயம் கிடைக்கும் அப்படின்னா ஏதாவது இருக்குதுங்களா? இங்கே சங்கத்தில் முறையிடலாம், ஏதாவது யூனியன் இருக்கும்? உள்ள நாமளே பேசிக்குவோம், அவ்வளோதான். யூ டோன்ட் கோ அண்ட் டிஸ்கஸ். ஓப்பனாக நம்ம பேசிக்குவோம், ஆர்டிஸ்ட் பேசிக்குவோம். நம்ம ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட அவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்கல்ல நம்மளுக்கு, அவங்கக்கிட்ட எல்லாம் இப்படி பண்ணாங்க பாரு, இப்படி பேசினாங்க பாரு, எனக்கு வாய்ப்பே கொடுக்கல, என் பேரை போடல, இதெல்லாம் நாமளே டிஸ்கஸ் பண்ணிங்க நாமளே வச்சுக்குவோம். இந்த மாதிரி ஓப்பனாக யாருமே வரமாட்டேங்க. ஏன்னா கம்ப்ளைண்ட் அதை இருக்கு இல்லை, அது என்ன மீ2வா ஏதோ இருக்கேன். அது பார்த்தீங்கன்னா வெளியில எல்லாருமே யூனியனா இருக்கிறாங்க. இப்போ திரைத்துறை சங்கம்னு இருக்கும்ல, நம்ம போக முடியாது. யூ ஹேவ் டு ஓன்லி ஃபைட் அவ்வளோதான். யூ வில் நாட் கெட் மூவிஸ். இப்போ நான் இது பேசுறது கூட ஏன்னா ஐ எம் அவுட் ஆஃப் இட் அண்ட் ஐ டோன்ட் ரிக்வயர். அதனால தான் நான் பேசுகிறேன். ஆனால் நான் இருக்கிறப்போ நான் வாய் முடிக்குன்னு தான் இருந்தேன். ஏன்னா எனக்கு வாய்ப்பு வராது, நான் பண்ண முடியாது. நீங்களே இருந்திருக்கீங்க, பேசாமல் நானே இருந்திருந்தேன். எப்போ என் மைண்டு கிளாரிட்டி கெடுச்சிச்சு, இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை, நம்ம தெரிஞ்சு போச்சு எனக்கு, இதை விட எனக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க. இவங்களுக்கு இப்படி போனால் தான் வாய்ப்பு. இங்கே இருக்கிற எல்லா நடிகர் சொல்லுவாங்க, நான் பண்ணல. நம்ம மாதிரி ஆர்டிஸ்ட்டுக்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்குதுன்னா யோசனை செய்யுங்க. அவங்க எல்லாம் வேறு லெவலுக்கு இன்னும் ரொம்ப கஷ்டம் இருக்கும். லேடிஸு ஃபஸ்ட்டு இந்த ஃபீல்டு வரப்போ மைண்டு கிளியராக வச்சுக்கணும். அவங்க அவாய்ட் பண்ணோம். சப்போர்ட் பண்ணுறேன்னா ஏன்னா அது ஓகே எல்லாருமே அப்படி தான்ட்டு கேட்குறாங்க. பர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு நீங்கள் சான்ஸ் கொடுக்குற மாதிரி இருந்தால் கொடுங்க சார் அன்ட்டு அந்த மாதிரி அவங்க ஒரு இதாக இருக்கணும். ஸ்டபனாக இருந்தால் தான் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. இப்போது இந்த ஃபிலிமில் நம்ம ஃபேஸ் தான் மோர் இம்பார்ட்டண்ட். அந்த ஃபேஸ் வேல்யூக்காக தான் நம்ம போகிறோம் அந்த ஃபிலிமில், ஓகேங்களா? நம்ம ஃபேஸ் தான் காட்டுறாங்க, அதுக்கு இவ்வளோ வேல்யூ இருக்குன்ட்டு நாம் தான் அதை எடுத்துக்கணும். நாம் என்ன செய்கிறோம், ஓகே கேட்குறாங்க இந்த இண்டஸ்ட்ரி இப்படி தான்ட்டு நாமளே போயிடுறோம். நம்ம வி ஆர் லெட்டிங் கோ ஆஃப் அவர் செல்ஃப். எப்போ நாம் அப்போஸ் பண்ணின்னு இல்லை சார் நான் இப்படி தான் சொன்னால் கண்டிப்பாக அவனுக்கு யாருமே கிடைக்க மாட்டாங்க. அப்போது கண்டிப்பாக அவனே நம்ம ரூட்டுக்கு வரணும். அந்த மாதிரி இவங்க பண்ணிக்கணும். இப்போ கூட எனக்கு ஃபிலிமில் பார்த்தா ஐயோ நம்ம விட்டுட்டோமே, ஆனால் நம்ம பண்ணியிருந்தா இந்த மாதிரி ஆக்டிங் எல்லாம் பண்ணியிருப்போமே, அந்த ஃபீல் வருது, கண்ணில் தண்ணி வருது. நான் பாரு எவ்வளோ மிஸ் பண்ணிக்கினேன் லைஃப்பில். விஜய் சேதுபதி எல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷன் அவங்க. ஆனால் நான் கஷ்டப்பட்டு எப்படி வாழ்கிறது இந்த இண்டஸ்ட்ரியில், நம்ம அந்த ஃபீல் இருக்கும், நம்மளுக்கு பிஞ்ச் ஆகிட்டே இருக்கும். கடைசி வரைக்கும் வந்துட்டு நம்ம வி ஆர் ஜஸ்ட் லெட்டிங் கோ ஆஃப் அ செல்ஃப். நான் வித்ட்ரா பண்ணிட்டேன் என்ன. ஸோ ஐ எம் நாட் அ சக்ஸஸ்ஃபுல் ஆக்டர் அட் த எண்ட் ஆஃப் த டே. ஸோ என்னென்னா நானே ஒரு சமாதானம் வச்சுக்கணும், அவ்வளோதான். பார்க்குறப்ப எல்லாம் எனக்கு ஃபீல் ஆகுது, ஏன்னா நான் நடிக்க முடியலையே, நான் இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்க்ரீனில் வர முடியலையே, வரதுக்கு விடுறதில்லை இங்கே. வந்தானா இஃப் யூ வாண்ட் டு ஷைன் பிரைட்
யூ ஹேவ் டு கோ த்ரூ ஆல் திஸ், அவ்வளோதான். இதெல்லாமே ஃபேஸ் பண்ணி ஆகணும். வாய்ப்பே இல்லை, அவங்க விடுறது இல்லை, நாம போகிறது இல்லை. படிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அப்படி இருக்குதா, வேற உங்களுக்கு ஆஃப் த ஸ்க்ரீன் இருக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குதா? இருக்கு, ஆஃப் ஸ்க்ரீன் கூட இருக்குது. ஈவன் ஆஸ் அ லேடி அசிஸ்டன்ட் டைரக்டர் வேலை செஞ்சால் கூட அவங்களுக்கு கூட நிறைய இருக்குது. தே ஆல்சோ ஹாவ் டு ஸ்லீப் வித் ப்ரொடியூசர் ஆர் டைரக்டர், ஈவன் தே ஆர் பிஹைண்ட் த ஸ்க்ரீன் ஆல்சோ, அவங்களுக்கு கூட இருக்குது. Because you are come here to learn, no? Assistant director, if you are working there, even you are learning, no? Easily you are learning the technique of filmmaking. So உனக்கு அங்கே கூட இருக்குது, அவங்களுக்கு கூட இருக்குது. அவங்க வெளியில் சொல்லாமல் வெறும் they are suppressing themselves. டப்பிங் ஆர்டிஸ்ட்டு எல்லாருக்குமே இருக்குது சரியா, சிங்கிங் ஆர்டிஸ்ட் சிங்கருக்கு கூட இருக்கே. இல்லை, இப்போ சொல்கிறது பிரகாரம் பார்த்தா யாராக இருந்தாலுமே பெண்ணாக இருந்தால் சினிமாவில் அட்ஜஸ்ட் பண்ணி இட்ஸ் ரிட்டன் ஆன் யுவர் ஹெட் அண்ட் யூ கோ. எத்தனை பேர்ட்டு தான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது, கேமராமேனு, ஒரு ஃபிலிம்கே இவ்வளோ. ஆமாம், அது இது தப்பாக எடுத்துக்காதீங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா டெய்லி யாராவது யூஸ் பண்ணிட்டே இருப்பாங்களா? ஆமாம், சீரியல் ஸ்பெஷலி இதை கீப் ஆஸ்கிங் மீ, என்ன அந்த சீரியலில் பண்ண இந்த சீரியலில் பண்ண அவ்வளோதானா கேட்பாங்க. அதே நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கும், அவ்வளோதான் சொல்கிறாங்களே, அப்போ நம்ம இன்னும் பண்ணணும் நம்மளுக்கு இருக்கும் அந்த ஃபீலு. ஆனால் அங்கே அடுத்து உனக்கு இது ஒரு நாள் ஷூட் இருக்கும் எங்களுக்கு. நல்ல கன்னியாகுமரி, பாகியலக்ஷ்மி, அப்புறமா இன்னும் 2-3 சீரியல் பண்ணியிருக்கிறேன், ஐ கான்ட் ரிமெம்பர். பட் அந்த சீரியல்லாம் நல்ல சீரியல்ஸ் ஓடிட்டு இருக்கோம். கண்ணெதிரை தோன்றினால் தமிழ் சீரியல் கூட பண்ணேன். அந்த டைரக்டர் பற்றி நான் சொல்லே ஆகணும், ஆர்ஆர் கார்த்திகேயன். இப்போ கூட நீங்கள் போய் பாருங்கள், ப்ரௌஸ் பண்ணி. கெட்ட வார்த்தை, பெங்களூருக்கு வந்துட்டு கன்னடா ஆர்டிஸ்ட்டை திட்டுறா, கெட்ட வார்த்தை இல்லை. இப்படி தான் ஷூட்டிங் போயிட்டே இருக்கோம், திட்டுறது எனக்கு புரியுது, பிகாஸ் ஐ நோ தமிழ். ஆனால் அங்கே இருக்கிற ஆர்டிஸ்ட்டுக்கு தெரியல தமிழில் திட்டுறான் வேன்ட்டு. என்னை அப்படி டார்ச்சர் பண்ணான் அவன். ஆக்சுவலி எனக்கு தமிழ் வருதில்லைன்னு நினச்சிக்கின்னு இது இஷ்டத்துக்கு. ஆனால் எனக்கு படிக்கிறதுக்கு தெரியும், ஐ கேன் ரீட், ஐ கேன் டாக், ஐ கேன் கான்வர்ஸ். ஸோ என்ன பண்ணால் எனக்கு தெரிஞ்சு போச்சுன்ட்டு உடனே என்ன பண்ண தெரியுமா, போட்டு டயலாக்ஸ் போட்டு என்னை இது பண்ணுறா. உடனே பேசுன்ட்டு பேக் டு பேக் டயலாக்ஸ் கொடுக்குறா எனக்கு. ஐ கான்ட் even breathe. அவ்வளோ டயலாக்ஸ் போட்டு ஒரு பேஜ் டயலாக்ஸு ஃபஸ்ட்டே சொல்லிடுறா, இதுக்கு அதுக்கு என்னென்ன கெட்ட பேர் தெரியுமா பேசுறது. எல்லாம் உங்கள் வயசு தான் இருக்கும், ஹார்ட்லி அவ்வளோதான். இஸ் வெரி ஆங்க்ரி மேன்ட்டு சொல்லிட்டாங்க. அவள் பேசுகிறப்போ நம்மளுக்கு டென்ஷன் ஆகிடும், அப்படி கத்துறான் அந்த இதில். இதே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா கூல் ஆகிடுவாங்க. அவங்க எல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா அவங்கள யாரும் டச் பண்ணுறது இல்லை. அவன் கூப்பிட்றப்ப எல்லாம் போனோம், பிகாஸ் நெக்ஸ்ட் டே ஷூட்டிங் இருக்குது, உடனே கேரக்டர் சேஞ்ச் பண்ணி விடுவாங்க. நீங்கள் போகலன்னா அது கூட பண்ணுவாங்க. எங்கள் ஃபேமிலி யாராவது வருவாங்க, ப்ரொடியூசருடைய ஃபேமிலி, ஒய்ஃபு, சன், அதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபேமிலி தெரிஞ்சு தெரியாமல் கண்ணு மூடிக்குன்னு இருக்கிறாங்க அவங்க எல்லாம். ஆமாம், எங்கள் அப்பா அம்மா எல்லாம் சொல்லுவாங்க, ஏன்னா இந்த சீரியலில் வந்த அடுத்த சீரியல் பண்ணு அப்படி இப்படி சொல்லுவாங்க. அவங்களுக்கு தெரியாது உள்ள என்னென்ன நடக்குது. அவங்களுக்கு சொல்லிடுவேம்மா, வாய்ப்பு வந்தால் நான் பண்ணுவேம்மா, அவ்வளோதான். அது கூட எப்படி அந்த கோஆர்டினேட்டரு அவ்வளோ இல்ட்ரீட் பண்ணுவான் நம்மளை, காசு கொடுக்க மாட்டான். சரிங்களா, அங்கே நம்மளுக்குன்ட்டு ஒரு அமௌண்ட் இருக்கும், இவன் எடுத்துக்கின பிறகு தான் நம்மளுக்கு கொடுக்குறதே. அது கம்மி காசு கொடுப்பான் எங்களுக்கு. ஒரு 1000 rupees இருக்கும் அந்த அன்னைக்கு நம்ம டேக்குன்னா, இவன் 500 தான் கொடுப்பான். சரி, நாம் அதுக்கு கால் பண்ணோம், சார் அந்த ஷூட்டிங் போனேன் இல்லை சார், என்ன சார் ஆச்சு, கொடுக்குற இருமா. உடனே கேட்டால் எப்படி இன்னும் ஒரு வாரம் ஆகும், இன்னும் ஒரு 10 நாள் ஆகும். கொடுக்கவே மாட்டாங்க. 10 நாள் ஆன பிறகு ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்க மாட்டாங்க. அந்த கண்ணெதிரை தோன்றினால அந்த கோஆர்டினேட்டர் என்னை கூப்பிட்டு வந்தா, அவன் சொல்கிறது, அம்மா இங்கே வந்துட்டு ஃப்ரீயாக பேசிக்கின்னு ஜாலியாக இரு, அப்படி இருக்கணுமா. அப்புறமா ஃபோன் பண்ணால் நாட் ரீச்சபிள், அவ்வளோதான். இம்மீடியட்லி இஸ் நாட் ரீச்சபிள். ஏன்னா நெக்ஸ்ட் நம்ம காசு கேட்போன்ட்டு. அதுக்கு காசே வரல, ஆனால் நிறைய வியூஸ் வந்துச்சு, நிறைய பேர் என்னை
அப்ரிஷியேட் ஃபேமஸ் பண்ணாங்க. கிடைச்சிருச்சு. அவ்வளோதான். இது வச்சுக்கின்னு நாம் என்ன பண்ண முடியும்? இது நாமளே சொல்லிக்கு நாம தான் ஒரு லூஸு மாதிரி இருக்கணும். ஆனால் இவங்க மட்டும் நம்மளுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க. இப்போ நான் இந்த ஃபீல்டில் இவ்வளோ நாள் நான் சர்வைவ் ஆகிறது பெரிய விஷயம். பிகாஸ் ஐ ஆம் கிளியர் அபவுட் மை லைஃப் ஸ்டைல் அண்ட் தாட்ஸ். இல்லைன்னா கண்டிப்பாக யூஸ் ஆகிருப்பேன். எங்கேயோ நான் யூஸ் ஆகிருப்பேன். நான் இல்லைன்னா காசு பின்னாடியோ ஃபேம் பின்னாடியோ போயிருந்தா கண்டிப்பாக யூ ஹாவ் டு லிவ் சச் அ லைஃப் ஸ்டைல். அது அங்கே ஓப்பனாக இருக்குது. சினிமாவுக்கு வரணும்னு ஆசைப்படுற பெண்கள் எப்போ வேணாலும் இருந்தாலும் நீங்கள் அவங்களுக்கு என்ன சொல்லிக்கிறீங்க? இட்ஸ் நாட் அ சேஃப் பிளேஸ். எல்லா ட்ரீம்ஸுன்னு வச்சுக்கின்னு வருவாங்க. ஆனால் ட்ரீம்ஸு சக்ஸஸ்ஃபுல் ஆகணும்னா யூ ஹாவ் டு கோ த்ரூ திஸ். இஃப் யூ டோன்ட் டு கோ த்ரூ திஸ், பெட்டர் ஸ்டே ஹோம் சேஃபாக. உன்னோட என்ன வேலை உங்களுக்கு பிடிக்குமோ அது பண்ணுங்கள். இங்கே வந்தால் இந்த மாதிரி லைஃப் இருக்குது. இது கண்டிப்பாக இருக்குது. இல்லைன்ட்டு யார் சொன்னாலும் நான் பர்சனலாக பார்த்துட்டு வந்திருக்கிறதுனால அவங்க என்ன செய்யணும், ஃபிக்ஸ் ஸ்ட்ராங் மைண்டு, ஸ்ட்ராங் பாடி, ஸ்ட்ராங் மைண்டுன்னா வாங்க. இல்லைன்னா ஸ்ட்ராங் மைண்ட் ஸ்ட்ராங் பாடினா வந்து எனக்கு தெரியும். you have to have strong body at the same time because அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணனும்ன்றீங்களா? அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணாதான் அட்ஜஸ்ட் பண்ணதுக்கு ஓகேனா strong body strong mindனா என்ன சொல்ல வரேன்னா strong mind. ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஹியூமிலியேஷனை ஃபேஸ் கோ த்ரூ பண்ணுற மாதிரி இருந்தால் ஓகே வாங்க. ஸ்ட்ராங் பாடினா இவ்வளோ பேர்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா ஸ்ட்ராங் பாடி வேணும், வயசு வேணும் இருந்தால் வாங்க. இல்லைன்னா அமைதியாக வீட்டில் உங்கள் ஃபேமிலியோட ஹாப்பியாக இருங்க. அதை விட எதுவுமே இல்லை ஹாப்பினஸ். இவ்வளோ கனவுகளோட போயிட்டு என்னால முடியல, திருப்பி என்னால் சர்வைவல் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு நீங்கள் திருப்பி வந்துட்டு பேசாமல் அமைதியாக வீட்டில் இருக்கிறதுக்கு பேசி ஒரு 4 பேருக்கு ஒரு பயனுள்ளதாக வந்து நீங்கள் வந்து சொல்லியிருக்கிறீங்கன்னு நான் நம்புகிறேன். நான் மிக்க நன்றி. நீங்கள் வந்து இன்னைக்கு மீடியான்றது பல வகையில் மாறி கிடக்கு. சோஷியல் மீடியா எவ்வளவோ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து நல்லது பண்ணிட்டு இருக்கிறாங்க, நிறைய ஃபேம் வந்து கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ உங்களுடைய மைண்ட் செட்டை அந்த பக்கம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. இதை விட எவ்வளவோ ஃபேம் வந்து நல்லா உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெற என்னுடைய சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி. கண்டிப்பாக. தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ சச் அ லவ்லி ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்ஸ்.